Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்காக நன்றியோடு நாம் அனைவரும் இந்த ஓய்வு நாளை கடைபிடித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இந்த ஓய்வு நாளில் அவருடைய கூடாரத்திற்கு சென்று அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு மனதோடு பெற்றுக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றிருந்து நாம் அவரை புகழ்ந்து மகிழ்ந்து நாம் பாடி துதிப்போமாக. இன்றைய நாளில் நாம் கொடுப்பது அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய நற்செய்தியிலிருந்து நான் கொடுக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உங்களுக்கு வார்த்தைகள் இருக்கின்றன. தினந்தோறும் ஆண்டுடைய வார்த்தையை படியுங்கள். இது இயற்கைக்கு மேலான தைரியம். எழுப்புதல் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தை நீக்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் சாதாரண விசுவாசிகளை எதிர்பாராத தைரியத்தால் நிரப்பி எந்த விதமான வெட்கமும் இன்றி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும்படி நம்மை தூண்டுகிறார். படித்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16இல் படித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். சூழ்நிலையை மாற்றுதல். நாம் பரிசுத்த ஆவியின் தைரியத்துடன் பேசும்போது சூழ்நிலைகள் மாறுகின்றன, இருதயங்கள் உணர்த்தப்படுகின்றன, மேலும் நற்செய்தி விரைவாக பரவுகிறது. ஏனென்றால் நம் வார்த்தைகள் தேவனுடைய வல்லமையை கொண்டுள்ளன. அப்போஸ்தலனான பவுல் எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 8இல் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5இல் நீங்கள் படித்து பாருங்கள். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்று உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பும். நிராகரிக்கப்படுவோமோ என்ற எங்கள் பயத்தை நீக்கி உமது சத்தியத்தை தெளிவாக பேச எங்களுக்கு தெய்வீக தைரியத்தை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோமாக. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினை கடந்திட, அவர் மொழியினை கண்டிட, அவர் வழியினை கடந்திட, அவர் மொழியினை நடந்திட, காத்திட
இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களுக்கு எடுத்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தையானது உயிர் உள்ளது. இதை நீங்கள் ஏன் தினந்தோறும் படிப்பதில்லை என்று நான் மிகவும் மனவருந்துகிறேன். சில பேர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்கின்றார்கள், நான் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி படிப்பது, உங்களுக்கு எப்படியெல்லாம் படிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் படித்து பயிர்த்திருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நோக்கி உங்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் கர்த்தர் இரட்டிப்பாக கொடுப்பார். அப்படியாக நீங்கள் படித்து பயிர்த்திருங்கள். இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தெல்ல தெளிவாக கேட்டு மீண்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயிர்த்திருங்கள். நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை கொடுக்கின்றார். ஆண்டவர் நம்மை எவ்வளவு நம்மை அன்பு செலுத்தி நம்மை அரவணைத்து நம்மளை காத்து அவர் நம்மை ஒவ்வொரு நாள் அவருடைய பிள்ளைகளாக குடும்பங்களாக காத்து வழிநடத்துகின்றார் என்று உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை படித்து நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் படிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் உங்களுக்கு வாழ்க்கை அடங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால் நீங்கள் படியுங்கள், படித்து பயன்பெறுங்கள். இன்றைய நாளை நான் கொடுப்பது மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 உடைய படித்து பாருங்கள். முடிவு காலத்திற்கு தயாராகுதல், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவரால் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களே, ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். படித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31-40 படித்து பாருங்கள். மகா உபத்திரவ காலத்திற்கு பின் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தமது ஆட்சியை ஆரம்பிப்பதற்கு முன் செம்மறியாடுகள்
நடக்கும். நியாய தீர்ப்பு என்பது வேறு பிரித்தலாகும். கிறிஸ்து செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியே பிரிக்கும் ஒரு மேய்ப்பன் போல் இருப்பார். எசேக்கியேல் 34:17 முதல் 22 முதல் படித்து பாருங்கள். இந்த செம்மறியாடு கீழ்ப்படிதலையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அதே சமயம் அடங்காத வெள்ளாடு கீழ்ப்படியாமையும் சுயநலத்தையும் குறிக்கின்றது. கிறிஸ்து தம்மை தானியேலின் தீர்க்கதரிசனத்தில் உள்ள மனித குமாரனாகவும் பரிபூரண நீதியை நிறைவேற்றும் தெய்வீக நீதிபதியாகவும் அடையாளப்படுத்தப்படுகிறார். படித்து பாருங்கள். தானியேல் 7:13-14 படித்து பாருங்கள். உண்மையான சீசத்துவம் என்பது வெறும் வார்த்தைகளாலோ அல்லது மத சடங்குகளாலோ மட்டுமல்ல, அன்பின் உறுதியான செயல்களாலே அளவிடப்படுகிறது. மனிதனுக்கு சரியானதையோ தவறானதையோ தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உண்டு. மனிதன் இடுக்கான வாசல் வழியாகவோ அகலமான வாசல் வழியாகவோ பிரவேசிக்கும் சுதந்திரம் பெற்றவன். மத்தேயு நற்செய்தி 7:13-14 படித்து பாருங்கள். அது ஒவ்வொரு மனிதனின் சுயமான தேர்ந்தெடுப்பதாகும். ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விசாலமான வாசல் வழியாக போக தீர்மானிப்பான் என்றால் அது அவனுடைய தவறு. அதற்காக அவன் தேவன் மேல் பழியை சுமத்த முடியாது. படித்து பாருங்கள். ரோமர் 9:19 முதல் 21 முதல் படித்து பாருங்கள். தேவன் அனைத்தையும் அறிந்தவர், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். 2 தீமோத்தேயு 2:19 வாசித்து பாருங்கள். அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு படுகின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 21 27 படித்து பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 12:32 வாசித்து பாருங்கள். நாம் நியாய தீர்ப்பு நாளிலே ராஜாவின் வலது பக்கத்திலே நிற்போமா அல்லது இடது பக்கத்தில் நிற்போமா ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து நீதிமான்களை உலகம் உண்டானது முதல் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைப்பார். பூமியிலே வாழ்ந்த நாட்களில் கிறிஸ்துவுக்கு அன்பின் நற்செய்திகளை செய்தவர்கள் இவர்கள். அவரது வலது பக்கத்திலே நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவார்கள். எபிரேயர் 6:10 வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் அன்பின் செயல்பாட்டாளர்கள். தாங்கள் கனம் பெற தகுதி உள்ளவர்கள் என கருத மாட்டாதவர்கள், தாழ்மை உள்ளம் கொண்டவர்கள். இந்த பகுதியை சிந்திக்கும் போது நாம் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதோடு நமது ரட்சிப்பு பின்னிணைத்தலுள்ளது. கிரியை இல்லாத விசுவாசம் ஆவி இல்லாத சரீரம் போன்றது. அது செத்தது, உயிரில்லாத உடல் போன்றது. யாக்கோபு 2:26 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 6:26 வாசித்து பாருங்கள். தேவன் மீதும் மற்றவர் அயலார் மீதுமான நமது அன்பிற்காக நாம் பொறுப்பேற்க வேண்டிய நாளுக்காக தயாராகி ஒரு அவசர உணர்வுடனும் பொறுப்புடனும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். மிகவும் சிறியவர்களில் கிறிஸ்துவை காண்பதின் முக்கியத்துவத்தை இப்பகுதி எடுத்து காட்டுகின்றன. மற்றவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு சேவை செய்யவும் விடுக்கப்படும் இந்த அழைப்பு கிறிஸ்துவ சிஷ்யத்துவத்தின் மையமாக இருப்பதுடன் தேவனுடைய இரக்கத்தையும் நீதியையும் பிரதிபலிக்கிறது. நீதிமான்கள் செய்த அன்பின் கிரிகைகள் நிமித்தமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை, அவர்கள் விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிக்கப்படுகின்றன. நாம் செய்யும் அன்பின் கிரிகைகளை கிறிஸ்து காணும் போது நமது விசுவாசம் உண்மையானது என்பதை அறிந்து கொள்கிறார். முதலில் வருவது விசுவாசம், பிறகு வருவது விசுவாசத்தின் கனி, அதாவது அன்பின் கிரிகைகள். நமது அன்றாட வாழ்வில் நமது விசுவாசத்தை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம்? சிந்தித்து செயல்படுவோம். இனி ஒரு நாட்களில் கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரயாண நேரத்தில் நாம் எதற்காக
இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மீண்டும் நாம் பரலோக ராஜ்யத்தில் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து செயல்படுங்கள். இனி வரும் நாட்களில் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் படித்து பயன்பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தேடும் பொழுது நமக்கு முன்பே அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அப்படியான இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கொடுப்பார். அதனால் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக தருவார். உங்கள் தேவைகள் என்னவென்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்டு அந்த வார்த்தைக்கு தகுந்த பலனை உங்களுக்கு தருவார். அப்படியான இந்த நேரத்தில் நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் காணிக்கைகளை நாம் அர்ப்பணிப்போமாக. காணிக்கை பாடலை பாடி துதிப்போமாக. இப்பொழுது நாம் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அந்த காணிக்கையை கொடுக்கும் பொழுது
உங்கள் கை இரட்டிப்பாக உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். நீங்கள் காணிக்கைகளை அப்படியாக நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். வானகத்தே, நீ நீயாவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வருடத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களில் ஏற்றி எல்லாம் வல்ல இறைவனும் தந்தையும் ஆகிய மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையிழைக்கப்படும் என் உடல் என்றார். அவனமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய திருவுடல் விளம்பரத்துக்கு ஒருவனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நாம் அனைவரும் நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து பாடுவோம் துதித்து. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரு வாருங்கள், என்னிடம் எல்லோரு வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரு வாருங்கள்.
உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் வளர செய்வேன். உங்களை நான் மலர செய்வேன். உங்களை நான் மிளிர செய்வேன். சுமையை சுமந்து சோர்ந்திட போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமையை சுமந்து சோர்ந்திட போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள். என்னிடம் எல்லோரும் வாருங்கள். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி 2 நிமிடம் ஜெபிப்போமாக. அன்பின் பரமபிதாவே, எங்கள் வாழ்வில் உள்ள நன்மையான எந்த ஈவுக்கும் பரிபூர்ணமான எந்த வரத்திற்கும் நீர் காரணகராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மாறாத தன்னம்பிக்கைக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். வறுமை, துன்பம், கவலை, கண்ணீர் மற்றும் பசியுடன் போராடுபவர்கள் மீது உமது தெய்வீக கிருபையை வேண்டி தாழ்மையான இருதயத்துடன் உம்மிடம் மன்றாடுகிறோம். அன்பின் கர்த்தாவே, நீரே எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் வழங்குபவர். ஆதரவற்றவர்களையும் திக்கற்றவர்களையும் மறக்கப்பட்டவர்களையும் நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களின் அன்றாட தேவைகளை வழங்க உமது வல்லமை உள்ள கரத்தை நீட்டும். அவர்கள் உண்ண வேண்டிய உணவையும் ஓய்வெடுக்க ஒரு பாதுகாப்பான இடத்தையும் அவர்களின் விருத்தியின் ஆறுதலையும் கொடும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வழிகளை கண்டறிய வாய்ப்புகளின் கதவுகளை திறந்தருடும். மேலும் நிலையான வேலையை கண்டறியவும் அவர்களை ஆதரித்து அன்பு காட்டி ஊக்குவிக்கவும் மக்களால் அவர்களை சூழ்ந்திருக்க செய்யும். நாங்கள் எங்களுக்காகவும் மிகுதியாக உடையவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை மென்மையாக்கி எங்களை சுற்றியுள்ள ஏழை எளியோரின் தேவைகளை காண எங்கள் கண்களை திறந்தருளும். உமது கருணை, அன்பு மற்றும் தாராள மனப்பான்மையின் கருவிகளாக எங்களை மாற்றும். எப்படி உதவுவது என்பதை அறிய ஞானத்தையும் செயல்பட தைரியத்தையும் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்த வளங்களையும் எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.